Hi friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். இந்த சேனல் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வரோம்னா ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் டே 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். என்னுடைய சேனலில் டே 1 to 15 வரைக்கும் அந்த ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இன்றைக்கி கிளாஸில் வந்து டே 16 பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த சேனல் நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தில் ஃப்ளவர் மேக்கிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படி வந்து இந்த அயன் ஒயரில் அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம த்ரெட்டால் வந்து இது ஃபினிஷ் பண்ணணுன்னு நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நான் அதை காமிக்கல. தெரியாதவங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு இது புரியும். ஸோ ஏற்கனவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து டிசைனை வந்து பல மாடலை வந்து நம்ம வந்து இதில் வந்து உருவாக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பெட்டலை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் லைட்டாக டிசைனுக்காக இதை வந்து நடுவில் வந்து 2 சைடும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டல் ஷேப்பில் இந்த ஒரு ஷேப்பில் உங்களுக்கு வரும். அதே போல் இன்னொரு பெட்டல் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த 2 சைட்லேயே பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான பெட்டல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டவுனாக நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு அழகான பெட்டல் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து 4 பெட்டலாக நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ளவரை வந்து மேக் பண்ணலாம், இந்த மாடலில் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பெட்டலை வந்து வச்சுக்குங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நான் ஏற்கனவே சொன்னால் போல தான் ஒவ்வொரு கிளாஸில் அதே ஸ்டாக்கிங் கிளாத், அயன் ஒயர், சர்க்கரை, 2 mm பீடு, அப்படி இல்லைன்னா சுகர் பீடு, இது வச்சுனா நம்ம வந்து இந்த டிசைன்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இந்த பெட்டலில் வந்து நான் சென்டரில் வச்சு அந்த கிளாத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து விட்டு கீழ் நோக்கி இழுக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறது தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோவில். அதே மாதிரி தான் வந்து இதுக்குள்ளே வச்சு இப்போ நான் ஒரு பெட்டல் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஸோ அதனால் நான் ஒரு பெட்டலை மட்டும் எப்படி அதை இன்சர்ட் பண்ணணும் சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு புரியும். நூல் வந்து கம்மியாக நீங்கள் கோத்துக்குங்க. பெருசாக கோத்தினா அது வந்து வராது. அது இல்லாமல் என்ன கிளாத்தோ அதுக்கேற்ற கலரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து அதில் தெரியாது. பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நான் டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து இந்த கலர் நூல் தெரியறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுன்னா சுற்றி இப்போ இது பக்கத்தில் வந்து வைக்க போகிறேன். வச்சு அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து 3rd பெட்டல் வச்சு நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஆப்போசிட் சைடில்
இந்த பெட்டலை வச்சு ஊசியை வந்து குத்தி அதுக்கு கீழவே நீங்கள் விடுங்க. இந்த ஸ்டாக்கிங் கிளாத்லேயே நம்ம ஃப்ளவரை வந்து ஒவ்வொரு டிசைன்லேயும் நம்ம பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்பு, நீட் ஷேப்பு சொல்லிட்டு நம்ம அழகாக அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது இல்லாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் உங்களுக்கு அது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு புரியும். இது எல்லாமே கிராஃப்ட் ஒர்க்கு தான். ஃபேப்ரிக் பெயிண்டிங், டாட்சஸ் கிளாஸ் எல்லாமே கிராஃப்ட் ஒர்க் தான் அது. இப்போது இது தேர்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோர்த்து. இது வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். ஏன்னா அந்த கிளாத் நம்ம அதில் சுற்றி கட் பண்ணியிருக்கனால இப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்து நம்ம அதை வந்து அழகாக்கிடலாம். அது இதெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸில் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் மட்டும் இல்லை, இறப்புற ஷேப்லேயும் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் மேக் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு வெளியே, பெட்டலுக்கு வெளியே வந்து நீங்கள் சமிக்கையை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அது அமையும். ஒரு 4 ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. அப்புறம் அது வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அது இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அழகாக இது வந்து ஒரு பெட்டல் ஷேப் வந்து 4 வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னாலும் அதுக்கேற்றப்போல் அது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இந்த பெட்டல் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த சைஸில் நான் பண்ணியிருக்கேன். நான் என் வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே போல் ஷார்ட்லேயே என்னுடைய வீடியோலாம் நான் போடுறேன். ஷார்ட்லேயும் என்னுடைய இதில் போடுறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எல்லாமே ஒன்றா அதை ஜாயின் பண்ணிட்டோம் த்ரெட்டை வச்சு. இப்போ 5 mm பீடு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நான் நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி கீழே குத்தி எடுத்துடுறேன். இப்போ நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சுற்றி நீங்கள் தேவைப்பட்டால் 2 mm பீடு வந்து நீங்கள் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து அது பண்ணலை. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 கார்னர்லேயே வந்து சர்க்கரையை வந்து வைக்க போகிறேன். சர்க்கரை சுகர் பீடு. அது பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டியாக அழகாக இருக்கும். அது ஒன்று மட்டும் காமிக்கிறேன். எல்லாமே ஏற்கனவே நான் என் வீடியோவில் அப்லோட் பண்ண போல் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து அது ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு டாப்பில் கொடுத்துருக்கேன். அப்புறம் கீழே பாட்டமில் வந்து இதை கொடுக்குறேன் நான். இதே போல் சுற்றி இருக்கிற ஃப்ளவர் பெட்டலுக்கும் நீங்கள் வந்து அதே போல் கொடுக்கலாம். இல்லை 2 கார்னர்லேயும் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அது நீங்கள்லாம் இதை ப்ளவுஸ்லலாம் ஃபிட் பண்ணும் போது நீங்கள் ரஃபாக ஒரு கிளாத்தில் நீங்கள் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் சுடிதார் ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே கிடைக்கும்.
என்னோடய சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதே போல் எல்லா பெட்டிலையும் வந்து நீங்கள் வந்து சர்க்கரையோ சுகர் பீடோ போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். நான் என்ன பண்ணேன், டிசைனுக்காக இந்த கார்னரில் சென்டரில் ஓரமாக வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த கார்னரில் நீங்கள் வந்து இந்த சர்க்கரை சுகர் பீடை வச்சு நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.